கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான அற்புதமான அதிசயமான உயிருள்ள வார்த்தை. கர்த்தர் உங்களை ஆஸ்பத்திரியை பெருக பண்ணுவாராக. சங்கீதம் 37:4, உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளச் செய்வார். உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். உன் இருதயத்தில் எதை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கீங்க? உங்கள் இதயத்தில் எதை குறித்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க? அதை கர்த்தர் இன்னைக்கு அருளச் செய்ய போகிறார், அதாவது கொடுக்க போகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்று கண்ட எகிப்தியரை நீங்கள் என்றும் காண முடியாது. அதாவது இந்த இருதயத்தின் வேண்டுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சபையிலையோ ஒரு வீட்டிலையோ ஒரு ஜெப குறிப்பு பண்ணும்போது அந்த ஜெப குறிப்பு எல்லாத்துக்கும் தெரியும். என் மகனுடைய எதிர்காலத்துக்கு ஜெபிக்கிறேன், என் மகன் படிப்பு காரியத்துக்கு ஜெபிக்கிறேன், இப்படிலாம் சொல்லி ஜெபிப்பேன். அப்போ ஜெபிக்கும் போது எல்லாத்துக்கும் காதலி விழுகும், இந்த குறிப்பு ஜெபிப்போம்னு சொல்லி ஜெபிப்பாங்க. ஆனால் இந்த இருதயத்தின் வேண்டுதல் இருக்குது தெரியுமா, இது யாருக்குமே தெரியாது. உங்கள் இதயத்துக்குள்ளே மட்டும்தான் தெரியும். உங்களுக்கும் ஏசப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ஜெபங்கள், தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிற ஜெபம் இருக்குது, சபையில் ஜெபிக்கிற ஜெபம் இருக்குது, நண்பரோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் இருக்குது, சகோதரி மத்தியில் ஜெபிக்கிற ஜெபம் இருக்குது. ஆனால் இருதயத்தினுடைய ஜெபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு அங்கலாய்த்து வியாழப்பட்டு வேதனையோடு இருக்கும்போது அந்த இதயத்திலிருந்து நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் அந்த வேண்டுதல் அருளச் செய்வார். அன்பார்ந்தவர்களே, எல்லாருக்கும் முன்னாடி ஜெபிக்கிற ஜெபம் வேறு. ஆனால் இருதயங்கிறது நீங்களும் உங்கள் இருதயமும் ஏசப்பா, உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம், உங்கள் உள்ளான மனிதனுக்குள்ள அந்த வேண்டுதலை நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் அதை பார்க்குறார். ஏசப்பா சொல்கிறார், மனிதன முகத்தை பார்க்க கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறார். அதனால் இந்த நாட்களிலே நீங்கள் எல்லா இடத்துல ஜெபிச்சாலும் நல்லது. ஆனால் நீங்கள் உங்கள் வேண்டுதல்களை இருதயத்திலிருந்து அப்பாட்ட கேட்கும்போது அப்பா சொல்கிறாரு, உன் இருதயத்தில் எதை குறித்து நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியத்தை இன்னைக்கு நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வேன். அப்படின்னா வேண்டுதல் என்பது இங்கேருந்து வரணும். இங்கேருந்து வரும்போது அது யாருக்கும் தெரியாது, அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ரெண்டாவது ஏசப்பாவுக்கு தெரியும். அதனால் உங்கள் இதயத்துக்குள்ளே என் கடன் பிரச்சனை அடையும்படி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் சொல்லி பாருங்கள். உங்கள் இதயத்தில் தகப்பனே என் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் மாறும்படி சொல்லி பாருங்கள். ஆண்டவரே என் குடும்பத்தில் ஒரு மனது உண்டாகும்படி சொல்லி பாருங்கள். ஆண்டவரே என் குடும்பத்தில் தேவ சமாதானம் கடந்து வரும்படி ஜெபிச்சு கேட்டு பாருங்கள். உங்கள் இதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் உங்களுக்கு அருளச் செய்வார். அதனால் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு நான் அருளச் செய்வேன் அப்படிங்கிறாரு. அதனால் இன்றைக்கி இதயத்திலேருந்து எந்த காரியத்தை கேட்குறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கேட்டு பாருங்கள், அற்புதங்களை பார்ப்பீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசப்பாவை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இருதயத்தின் வேண்டுதலில் அருளச் செய்கிற தெய்வமே, இந்த நாளில் கூட உங்களுடைய பிள்ளைகள் எதை கேட்டுக்கொண்டிருக்காங்க என்பதை நீர் அறிவீர். ஆண்டவரே, இதயத்திலிருந்து கேட்குற எல்லா காரியத்தையும் நீங்கள் பதில் தாங்க. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை.